இந்த டப் செட்டப் பார்த்தோன்னா நான் பீட்டாக்காக ரெடி பண்ணது, அதாவது ஃபைட்டர் ஃபிஷ்ஷு. இந்த பீட்டாக்காக தான் ரெடி பண்ணியிருக்கேன் இந்த டப் செட்டப்பு. இது பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு எல்லாமே வந்து நேச்சுரலில் கிடக்கூடிய பொருளை வச்சே நான் வந்து அதிகமாக பண்ணியிருக்கேன். அதாவது நம்ம ரைஸ் ஃபீல்டில் இருக்கக்கூடிய டக்வீட்ஸு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குட்டையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன செடி, அந்த மாதிரி ஒரு அப்புறம் வந்து இந்த வாட்டர் லெட்டிஸு, ஆகாய தாமரை, இதுவும் அந்த மாதிரி இருந்து எடுத்துகிட்டு வந்தேன். பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் பார்த்திங்கன்னா நம்ம நேச்சுரல் வந்து எடுக்கிறதுனால இதில் சின்ன சின்ன மைக்ரோ ஆர்கானிசம், புழு, குட்டி குட்டி பூச்சி, அது எல்லாமே வந்து இதில் இந்த தண்ணியில் வந்து நல்லா த்ரைவ் ஆக ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாமல் பீட்டாவோட நேச்சுரல் ஆப்பிடைட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப லெஸ் தென் ஒரு 6 அடி கீழே இருக்க தண்ணியில் தான் வந்து இது சர்வே ஆகும். நல்லாவே அந்த மாதிரி இடத்துல வளரும். ரைஸ் ஃபீல்டு, அதாவது வியட்நாம், அந்த தாய்லாந்து, அந்த வெரைட்டியில் இருக்க வந்து நெல் வயலில் வந்து பார்த்திங்கன்னா பீட்டா ஃபிஷ் வந்து அதுதான் வந்து அது நேச்சுரலாக இருக்க இடம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன குட்டை, அப்புறம் வந்து இந்த ஒரு டனல்ஸ், சின்ன சின்ன டனல்ஸ், அந்த மாதிரியில் வந்து பார்த்திங்கன்னா பீட்டா வந்து உயிர் வாழும். முக்கியமாக பீட்டா வளர இடம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரிச் இன் பயோலோட்ஸ் அதிகமாக இருக்கும். அதாவது மற்றபடி எந்த நைட்ரஜன் கண்டென்ட் அதிகமாக இருக்குது, அது மாதிரி எல்லாம் அதிகமாக இருந்தாலும் பயோலோட்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருந்தாலே தெரியும். ஆப்வியஸ்லி நமக்கு வந்து அங்கே வந்து நைட்ரேட் ரொம்ப அதிகமாக தான் இருக்கும். அது மாதிரி இருந்தாலும் அதாவது இது நேச்சுரலில் இருக்கிறதுனால அது எல்லாத்தையும் தாங்கி இது கூடியது. பீட்டா வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிஜன் மேலேருந்து எடுத்துக்கும். அப்படின்றதால அந்த பயோலோட்ஸ்லாம் வந்து அதுக்கு பெருசாக இது பாதிப்பு போகிறதில்ல. மோஸ்ட்லி இது வந்து சாப்பிட்றது எல்லாமே வந்து லைஃப் ஃபிட்ஸான மைக்ரோ ஆர்கானிசம்ஸ், பூச்சி எல்லாத்தையும் தான் சாப்பிடும். அதனால பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி ஒரு செட்டப்பில் வந்து நம்ம நேச்சுரலில் கிடைக்கக்கூடிய எல்லா நம்ம சைடில் கிடைக்கக்கூடிய அந்த டக்வீடாக இருந்தாலும் சரி, வாட்டர் லெட்டிஸாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் எல்லா பிளான்ட்டையும் நம்ம இது மாதிரி நேச்சுரலேருந்து கலெக்ட் பண்ணி வைக்கிறதுனால அதில் இருக்கக்கூடிய அந்த மைக்ரோ ஆர்கானிசம் வந்து நம்மளோட செட்டப்பில் வந்து ரொம்ப நல்லாவே வளர ஆரம்பிக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பீட்டா ஃபிஷ்க்கு வந்து ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ஒரு டயட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம லைஃப் ஃபிஷ்ஷு குடும்பமான அளவுக்கு நமக்கு வந்து லைஃப் ஃபீடு கொடுக்கணும் வந்து பீட்டாவுக்கு. அப்போ தான் வந்து அதோட ஹெல்த்தும் நல்லாயிருக்கும். நான் வந்து எனக்கு வந்து இந்த ஃபேன்சியாக வச்சுருக்கணும் அப்படின்ற ஒரு இது இல்லாமல், பீட்டா வந்து பார்த்திங்கன்னா அது நேச்சுரலில் இருக்க மாதிரியே ரொம்ப நல்லா வச்சுக்கணும்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி ஒரு செட்டப் ரெடி பண்ணியிருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா லில்லிஸ் வச்சுருக்கேன். நார்மலாக நம்ம அல்லி செடி வச்சுருக்கேன். அந்த அல்லி செடி, அப்புறம் வந்து டைகர் லில்லி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறையா வந்து நம்ம நேச்சுரலில் இருக்கக்கூடிய அந்த வுட்டு, அந்த மாதிரி சின்ன சின்ன சாயில் ராக்ஸ் எல்லாமே தான் போட்டு வச்சுருக்குன்றதால பூச்சிலாம் நிறையாவே இருக்கும். இதில் கொஞ்சம் நல்லாவே உத்து பார்த்தாலே தெரியும், நிறையா வகையான சின்ன 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 பூச்சிலாம் வந்து அதிகமாக இதில் வந்து இருக்கும். அது மாதிரி ஸ்னைல்ஸும் பார்த்திங்கன்னா அந்த செடி எடுத்துகிட்டு வந்து அதுலேருந்து ஒட்டிக்கிட்டு இருந்த சின்ன சின்ன ஸ்லைஸ் வந்துருக்கு. அது மட்டும் இல்லாமல் நான் கொஞ்சம் தனியாக அந்த ராம்சான் ஸ்னைல்ஸ் கொஞ்சம் போட்டிருக்கேன். நான் பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கு. இதை வந்து உத்து பார்க்கும்போது தண்ணி அந்தளவுக்கு கிளியராக இருக்குது. இந்த வெரைட்டி ஸ்னைல், இது என்ன வெரைட்டினே தெரில, இதுவும் இது கூட இருந்து தான் வந்துச்சு. சின்ன சின்னதாக ரவுண்டாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வெயிட்டுக்காக தான் இந்த செங்கல் வச்சுருக்கேன் மேலே. பட் இந்த செங்கலில் பார்த்திங்கன்னா மாசஸ் தன்னால் வளர ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த பேசில், இந்த திருநெற்றி பச்சையிலோட விதையை போட்டால் அது ஓரளவுக்கு பிடிச்சிட்டு வளருது. இதை பார்த்திங்கன்னா நம்ம டைம் எடுக்கணும். மோஸ்ட்லி இந்த மாதிரி ஒரு ரெடி பண்ணி வச்சுட்டோன்னா இதில் வந்து இந்த மஸ்கிட்டோ லாவா அதெல்லாம் வர்றதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 1 to 1.5 மந்த்து. அப்புறம் இதில் இருக்க அந்த மைக்ரோ ஆர்கானிசம் நல்லா த்ரைவ் ஆகிறதுக்கு கொஞ்சம் கேப் விட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபிஷ் இன்ட்ரடியூஸ் பண்ணால் ஃபிஷ் ரொம்ப ஹெல்த்தியாகவே இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு பேர் தான் விட போகிறேன். மேல் அண்ட் ஃபீமேல் தான் வந்து விட போகிறேன். அது என்ன ஆகும் சொல்லிட்டு ஃப்யூச்சரில் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு.